ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல பார்டரோட சைஸை அலைன் பண்ணக்கூடிய பார்டர் வித்ன்ற ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டியூ டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டியூ டேக்குள்ள ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டியூ டேக் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டர்னல் சிஎஸ்ல கால் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டைலும் பேக்ரவுண்ட் கலருன்ற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஸ்டைலுக்கு வந்து நான் சாலிடுன்ற வேல்யூ, பேக்ரவுண்ட் கலருக்கு நான் ரெட்ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். வாங்க இது நார்மலாக ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் கிரியேட் ஆகிட்டு அதை சுற்றி ஒரு பார்டர் கிரியேட் ஆகிட்டு அதுக்கு ரெட் கலர் வேல்யூ கொடுத்தனால அந்த ரெட் கலரில் அந்த பார்டர் ஷோ ஆகுது. இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பார்டரோட சைஸை எப்படி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுன்றதுக்கு பார்டர் வித்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல பார்டர் வித் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்டர் வித் என்ற ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன். இந்த இடத்துல 5 பிக்சல் கொடுத்துட்டு வாங்க ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த பார்டரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம 0 பிக்சல் கொடுத்து பார்க்கலாமா. இப்போ வாங்க ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த பார்டரே ஷோ ஆகல. ஏன்னா 0 பிக்சல்ன்றனால நம்மளுக்கு எதுவும் ஷோ ஆகுது. அதாவது இந்த பார்டரே நம்மளுக்கு 0 ஆயிடும். அதனால நம்மளுக்கு இங்க எதுவுமே ஷோ ஆகல. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்டர் வித் ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.